வெல்கம் பேக் டு மதுரை மீடியா ரிவ்யூ. நான் உங்கள் சிவசங்கர். இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க மார்க்கெட் படத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எடுத்தவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பைக்கில் போகிற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வருவார். அந்த பொண்ணோட உயிர் முக்கியம், அந்த பொண்ணை வச்சு தான் விக்டம் பிடிக்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டே வருவாங்க. அதோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சீனை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 10:30 மணிக்கு விஜய் படம் ஓடியாவது கபடி 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 அந்த மாதிரி ஜாக்கிங் ஓடியாந்துருக்கு. நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், ஆஹா இதுதான் உலகாரன். ஆக்சுவலாக அவங்களாம் காட்டுறாங்க உலகாரன்னு நினச்சி நம்ம ஃபுல்லாக உட்காந்து எடுத்த விட்டே மாட்டிட்டானே, இவன் எப்படி கதை போகும்போதுன்னு யோசிச்சு வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கடைசியில் தான் பார்த்தா அவனுக்கும் இந்த குறைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க யாருன்றதை ட்ரேஸ் பண்ணி விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. பயங்கரமாக விசாரணை நடத்திட்டு இருப்பாரு. அவனும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டு பயங்கரமாக காட்டுவான். பார்க்கும்போது நமக்கு அவன் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இன்ட்ரோவிலேருந்து போடுங்க அப்போ கொடுங்க அவன் மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவர்களையே பயங்கரமாக பேசிட்டு இருப்பான். கடைசியில் இன்ட்ரோ விட்டதுக்கப்புறம் நம்ம மைண்டில் வர ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன இன்ட்ரோவுக்கு அப்புறம் இவனோட ஃப்ளாஷ்பேக் என்ன வரணும்னு நம்ம நினைப்போம். ஆல்ரெடி விஜய் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும், ஒரு மூஞ்சிலும் ஒரு சைடு கருப்பாக இருக்கும். அவரோட பொண்ணும் அதே மாதிரி இறந்துருப்பாங்க. ஸோ இவங்க என்னதான் பண்ணிருப்பான்றது மாதிரி கொண்டு வந்து முன்னாடிப்பாங்க இன்ட்ரோவுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ட்விஸ்ட்டு. இன்ட்ரோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாதாரணமாக ரன்னிங் தான் ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும். ஆனால் அவனுக்கும் ஒரு விசேஷம், ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒன்ஸ் அவன் மைண்டில் அவனை பார்த்துட்டாங்க அதை மறக்கவே மாட்டான். அவ்வளோ துல்லியமாக சொல்லுவான். அவனுக்கு ஒரு விசேஷ பவர் இருக்கிறதுனால அவனை இந்த கேஸில் கொண்டு வந்து அவன் மூலியமா எல்லாரையும் பிடிச்சிடலான்னு சொல்லி விஜய் ஆண்டனி ஒரு பிளான் பண்ணுவார். ஆனால் அவனுக்கு இருக்க பவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஏன்னா எடுத்த எடுப்பில் அந்த பவரை பற்றி சொன்னோம்னா மக்களுக்கு புரியாது பார்த்தீங்களா. அதனால் அவன் ஒரு வயசுலேயே ஒரு தண்ணியில் விழுகிற மாதிரி, ஒரு ஆமை அவனை காப்பாற்றுற மாதிரி, அந்த ஆமையோட பவர் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி, அதனால அவன் தண்ணிக்குள்ளே அவ்வளோ நாள் உட்காந்துருக்கிற மாதிரி, எவ்வளோ அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கதையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பவர் இல்லை. தண்ணிக்குள்ளே போய் உட்காந்தான்னா அந்த கிரைம் நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்றதே அவன் யூகிச்சு, இப்படி போகுது, இந்த இடத்துல கிரைம் நடந்திருக்கு, இப்படி போனாங்க, இந்த இப்படி தான் வண்டி போச்சு, இந்த தெருவில் தான் போச்சுன்ற கொண்டு சொல்லுவான். ஆனால் அதை நம்ம நம்புகிற வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்திருக்கு, இவங்களாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நிறையா விட்டத்தை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்றத கதைக்குள்ளே கொண்டு நமக்கு அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். வாங்க, படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, விஜய் ஆண்டனி ஒரு பொண்ணை பாதுகாப்பாக கூப்பிட்டு போங்க, அவள் தான் அடுத்த விக்டமை அவள் மூலிமா தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போய் ஒரு பரபரப்பாக ஒரு இதில் காமிச்சாங்க பார்த்தீங்களா. கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தான் கொலைகாரியே. அது ஒரு பெரிய கதை. அந்த கொலை எதுக்காக பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவள் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால எல்லாரும் அவளை கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்களாம். அதுக்காண்டி வெள்ளையாக இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணியிருப்பா. எப்படி பார்த்தீங்களா, அந்த விஜய் ஆண்டனியோட பொண்ணும் ஒரு இதில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அவளோட லவ்வர் விஜய் ஆண்டனியோட பொண்ணு பேசும்போது இவளை கருப்பாக இருக்கேன்னு சொல்லி பேசியிருப்பானா. அதை மைண்டில் வச்சு தான் விஜய் ஆண்டனியோட பொண்ணை கொண்டிருப்பா. அந்த மாதிரி இந்த கதையில் கொலை பண்ண எல்லாத்தையுமே அவன் மூலிமா ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு அவளை அவமானப்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் இந்தமாரி தான் கொலை பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய கான்செப்டை கொஞ்சம் புதுசாக யோசித்து நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு படத்தில் சந்திப்போம்.